என்ன முக்கியமான விஷயங்கள், அரசியலில் என்னென்ன கோமாளித்தனங்கள், என்னென்ன நல்ல விஷயங்கள், இதெல்லாம் ஒரு அலசல் பார்க்கலாம். முதல் விஷயம், பிஜேபியில் அடுத்த தலைவராக முன்மொழியப்படும் நயினார் நாகேந்திரன் சட்டசபையில் ஒரு கருத்தை பேசியிருக்கார். அதை பற்றி நம்ம சொல்லி ஆகும். என்னென்னா, சென்னையிலிருந்து தலைநகரை மாற்றி திருச்சியை தமிழ்நாட்டின் தலைநகராக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கார். அவர் வருங்காலத்தில் பிஜேபி தலைவராக வரப்போகிறாருன்னு பேசிக்கிறாங்க. பெரிய பதவிக்கு வரப்போகிறார். அவர் சொல்கிற விஷயம் கரெக்டாக இல்லை, அதில் எதுவும் இது இருக்கா, தவறுகள் இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும்ல. சென்னையை தலைநகராக விட்டுட்டு திருச்சியை தலைநகராக மாற்றணும் அப்படிங்கிற விஷயம் சரியான விஷயமா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு ஒரு சில கருத்துக்களை பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல எம்ஜிஆர் 1977 ஆட்சிக்கு வந்த உடனேயே சில அதிகாரிகள் அவர்கிட்ட சொன்னாங்க, சென்னையை தலைநகராக மாற்றி திருச்சிக்கு கொண்டு வரணும், இங்கே ஜன நெருக்கடி அதிகம் இருக்குது, வருங்காலத்தில் இது ரொம்ப கஷ்டம், அதனால் இப்போவே திருச்சியை தலைநகராக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் அறிவிப்பை விட்டார். திருச்சியை தலைநகராக மாற்ற அரசாங்கம் பரிசீலிக்கிறதுன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொண்டு போய் திருச்சியில் துறையூருங்கிற இடத்துல அவருக்கு ஒரு வீட்டுக்கு இடம் வாங்கினார், 1 ஏக்கரில். அப்போ ரொம்ப சின்ன, ரொம்ப சீப்பு. துறையூருங்கிறது ஒரு அவ்வளோ வளர்ச்சி இல்லாத இடம். அந்த டைமில் 50 வருஷத்துக்கு முன்னாடி 1 ஏக்கர் நிலம் வாங்கினார். அப்போ கருணாநிதி சொன்னார், 1 ஏக்கர் நிலம் எப்படி வாங்கினார், முதலமைச்சராக வந்துட்டார் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். அவர் இப்படி சொல்லுவாருன்னு அவருக்கு முதையே தெரியும். அதனால் 4 லட்சம் ரூபா அவருடைய சொந்த பணத்தை கொடுத்து அவருடைய பெயர்லேயே அந்த 1 ஏக்கர் நிலத்தை வாங்கினார். முதலமைச்சருக்கு அது வச்சுக்கலாம். அப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்க, எம்ஜிஆர் இடம் வாங்கிட்டார், திருச்சிக்கு போகுது தலைநகரம் அப்படின்லாம் நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எம்ஜிஆரே அதை பற்றி வாயை திறக்கலை. எல்லாருக்கும் புரியலை ஏன் அவர் வாயை திறக்கலை, திருச்சியை தலைநகரமாக மாற்றினார் அப்படிங்கிறது அவர் ரகசியமாக வச்சுட்டு அப்படியே அந்த இதே மறந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த பேச்சே இல்லை. இப்போ 45 வருஷம் கழித்து, கிட்டத்தட்ட 46 வருஷம் கழித்து நயினார் நாகேந்திரன் திருச்சியை தலைநகரமாக மாற்றணும்னு ரொம்ப விவரமாக பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு பேசியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்துக்குவோம், தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க, திருச்சியை தலைநகராக மாற்றலாமா, சென்னையே இருக்கலாமா, என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17ஆவது நூற்றாண்டுக்கு பிறகு சென்னை தான் மிக முக்கியமான ஒரு இடமாக இந்தியா முழுவதுமே கருதப்பட்டது. பிஸ்னஸ் சென்டர், ட்ரேடு சென்டர், தொழில் இதுக்கு மிக முக்கியமான இடமாக சென்னை பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் சென்னை வளர்ச்சியாச்சு 17ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னைக்கு பூகோள அமைப்பு சாதகமாக இருக்குது. கடற்கரை பக்கம், அப்போ துறைமுக போக்குவரத்து இங்கே ஈஸி. மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இடம் பூகோள அமைப்பில் சீதோஷ்ண நிலையும் இங்கே ரொம்ப இதாக இருக்கும். இப்போ பெங்களூர்லாம் குளிரும், சென்னையில் மிதமான குளிர், மிதமான வெப்பம், அப்படி தான் இருக்கும். சென்னையில் 40, 42 தாண்டதுலாம் ரொம்ப கஷ்டம். வெள்ளூர் கூட நான் அதிகமாக போகும், அரக்கோணம் கூட அதிகம் போகும் பக்கத்தில் இருக்கிறது. ஆனால் சென்னையில் மிதமான காரணம் கடற்கரை பக்கத்தில் இருக்கிறதுனால போக்குவரத்தும் ரொம்ப எளிது. கர்நாடகா பக்கம், ஆந்திரா பக்கம், கேரளா மட்டும் கொஞ்சம் தூரம். வட இந்தியாவிலேருந்து இங்கே வரக்கூடிய போக்குவரத்துக்கள்லாம் ரொம்ப எளிது. இதன் காரணமாகத்தான் 17ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடியே சென்னை நகரம் டெவலப் ஆச்சு. அதனால் எம்ஜிஆர் இதை கொண்டு வரும்போது கூட அவ்வளவு எளிதில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தலைநகரை மாற்றுறதுனா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போவே ஆயிரக்கணக்கான கோடி செலவு வந்தது, இப்போ லட்சக்கணக்கான கோடி ஆகும். இதுக்கு நீங்கள் உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆந்திராவுக்கு தலைநகரம் ஹைதராபாத். ஆனால் தெலுங்கானா பிரிஞ்ச உடனே ஒப்பந்தத்தில் என்ன போட்டாங்கன்னா, 10 வருஷத்துக்கு ஆந்திராவுக்கு தலைநகராக ஹைதராபாத் இருக்கும், அதற்கு பிறகு தெலுங்கானாவுக்கு தான் ஹைதராபாத் தலைநகரம், ஆந்திரா வேறு தலைநகரை பார்த்துக்கங்கன்ட்டாங்க. அதனால் ஆந்திரா அமராவதின்னு ஒரு தலைநகரை உருவாக்க லட்சக்கணக்கான கோடி செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் உருவாக்க முடியவில்லை. ஒரு தலைநகரை மாற்றி இன்னொரு தலைநகரை உருவாக்குவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. லட்சக்கணக்கான கோடி செலவாகும்.
முக்கியமான இடங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் இங்கே இருக்குது, செக்ரட்டேரியட் இங்கே இருக்குது, முக்கியமான அலுவலகங்கள்லாம் இங்கே இருக்குது, வெளிநாட்டு தூதரகங்கள்லாம் அங்கே இருக்குது. இவ்வளவு இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே மாற்றி கொண்டு போகிறதுங்கிறது சாத்தியமில்லை. அதுவும் சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டி 1 கோடி பேர் போயிருக்காங்க. மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு பார்த்தீங்கன்னா மும்பை, கல்கத்தா, டெல்லி, பெங்களூர், சென்னை 5, ஈவன் ஹைதராபாத்து கூட மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சென்னையை நீங்கள் உடனடியாக தலைநகரில் மாற்றுவதுங்கிறது நடக்க முடியாத காரியம். இதெல்லாம் நல்லா யோசித்து பேசணும் தலைவர்கள். அப்போ திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் சென்னைக்கு அடுத்தது. இந்த 3 நமக்கு தலைநகராக மாற்றுவது சாத்தியமில்லை. 2வது தலைநகரம்னு இந்த 3 நகரங்களில் எதையாச்சும் முன்னை உருவாக்கலாம். அரசியல்வாதி நீங்கள் பொறுப்போடு பேசணும், யோசித்து பேசணும். மாற்றுறதுனா என்ன விஷயம்? 10 லட்சம் கோடியை கடனை வச்சுருக்காங்க. இன்னும் இந்த தலைநகரை மாற்றுறதுக்கு எத்தனை லட்சம் கோடி செலவு பண்ண முடியும்? இது சாத்தியமல்ல என்பதை நயினார் நாகேந்திரனும் பிஜேபி காரங்களும் புரிஞ்சுக்கங்க. அதனால் சென்னை தான் தலைநகராக இருக்க வேண்டும். மற்ற நகரங்கள்லாம் முக்கியமான நகரங்கள் வேண்டுமானால் துணை தலைநகரங்களாக வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத அரசியல்வாதிகளும் புரிஞ்சுக்கணும். பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த கருத்தை பதிவு செய்யணும்.